ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 7 தான் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட் இதோட முடிஞ்சு ஹீரோயினோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. சேன் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு போல். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி அந்த மரத்தில் வந்து பூ பூத்துச்சு இல்லையா? இப்போ ஹீரோயின் அந்த பூவை பார்த்துட்டு இதை பார்த்தா சேன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூனாவை காட்டாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு இருக்கா. அங்கே இருக்க ஒரு ஆளோட ஃபோனுக்கு ஏதோ வீடியோ மாதிரி வந்துட்டு வருது. அவனை அதை தனியாக போய் வந்து போட்டு பார்க்க அது வந்து அந்த பேயோட வீடியோ தான். அது வந்துட்டு அந்த மொபைல்குள்ளேருந்து வெளியில் வந்து இந்த ஆளே வந்து கொலை பண்ணிடுது. இப்போ அந்த ஆளோட டெட் பாடி அங்கேருந்து எடுத்துகிட்டு போக அதை பார்க்குற யூனாக்கு ஒரே டவுட் ஆகி போயிடுது. ஆக்சுவலி வந்துட்டு லேடிஸ் ரெஸ்ட் ரூமில் தான் வந்து இறந்துருந்துருப்பான். இப்போ யூனா அங்கே போய் அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. அப்போ அங்கே இருக்க லைட்டில் அப்படி விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. சடனாக நீ தானே இந்த கொலைக்காரனா, அந்த ஆளை கொலை பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரோ வந்து இவ கழுத்தை பிடிச்சி வந்து நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு சான் கிட்ட பேசுவாங்களே அந்த கார்டு, அவங்கள மாதிரி இவங்களும் இருக்காங்க. ஆனால் ஃபேஸ் பார்க்குறதுக்கு பயங்கர டெரராக வந்துட்டு இருக்கு. அப்படியே கழுத்து பிடிச்சி வந்து நினைச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிரீம் ரீப்பர் வந்துடுறாரு. இவ எதுக்கும் வந்துட்டு காரணம் கிடையாது, மனுஷங்களை கஷ்டப்படுத்துற ஈவில் ஸ்பிரிட் இவ கிடையாது அப்படிங்குமா சொல்ல இவங்க அவளை விட்டுறாங்க. அவ்வளவு தப்பிச்சோ பொழிச்சோ நாங்கள் இருந்து ஓடியே போயிடறான். இப்போ கிரீம் ரீப்பர் இவங்க கிட்ட ஆக்சுவலாக அந்த ஈவில் ஸ்பிரிட்டை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்குமா சொல்ல அதை கண்டுபிடிச்ச உடனேவே ஆஃப்டர் லைஃப்க்கு நீ அமுச்சு வச்சிரு அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அந்த கார்டு வந்துட்டு அந்த ஈவில் ஸ்பிரிட்டை ஹோட்டல் டெல்லுனாலே மறுபடியும் விட சொல்லியிருக்காங்க அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனோட ஆத்மா கண்டிப்பாக ஆஃப்டர் லைஃப் தான் வந்து போய் ஆகணும். அவங்களுக்கு எதுக்கு ரெஸ்ட்டு, எதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இதில் வேறு அதுக்கு ஓனராக அந்த ஈவில் ஸ்பிரிட் மானுவலை வந்து போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கமா வந்து திட்ட ஆரம்பிக்க அதுக்கு இவர் வந்துட்டு மானுவல் ஒன்று ஈவில் ஸ்பிரிட் வந்து கிடையாது, அதோட அவ்வளோ சீக்கிரத்துலேயே ஆஃப்டர் லைஃப்க்கு போக போகிற அப்படிங்கமா சொல்ல நானும் கேள்விப்பட்டேன் அவளை ஆஃப்டர் லைஃப்க்கு அனுப்பி வைக்க போகிற ஆளை ஹோட்டல் டெல்லுனாக்கு அனுப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ ஈஸியாக அவள் ஆஃப்டர் லைஃப்க்கு வந்து போயிடுவாளா? அவள் ஆல்ரெடி இந்த வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் வந்துட்டு படணும். அவள் கண்டிப்பாக மனுஷங்களை வந்து கஷ்டப்படுத்துவாள். ஈவில் ஸ்பிரிட் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் லைஃப்க்கு போவா அப்படிங்குமா வந்து டெரராக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதுலே தெரியுது ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்காது போல. இப்போ ஹோட்டல் டெல்லுனால அங்கே இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு அவர் கூடவே இறந்து போன அவரோட ஒய்ஃபோட ஆத்மா இங்கே வரணும், அவங்க கூட சேர்ந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போகணும் அப்படிங்குமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அவங்க ஆத்மா இங்கே வரலான்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லைஃப்க்கு போகிறதுக்காக அவர் மட்டும் வந்து கிளம்பிட்டு இருக்கேன். பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வேற ஒரு ஆத்மா கூட அப்படி ஜோடி போட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. நீ இறந்து போன உடனே வேற ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டியா அப்படி சொல்லிட்டு இவர் பயங்கரமாக வந்து சத்தம் போட ஆரம்பிக்க ரெண்டு பேருக்கு பயங்கர சண்டையாகி போயிடுது. அப்போ சேன் தான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படி தடுத்து விட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து தெரியாமல் சேன் ஒரு இடி இடிக்க அவன் அப்படியே பறந்து போய் வந்து கீழே விழுந்தாடான். அப்போ தான் ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. எதுக்கு சும்மா பேசி சண்டை போட்டுட்ருக்கீங்க, இந்தாங்க இதை வச்சு அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கோடை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்படியும் ஆல்ரெடி நீங்கள் செத்து போயிட்டீங்களா, இன்னொரு தடவை சாகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. சேனலில் பார்க்குறேன் என்னடா இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஆத்மாவும் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தவங்க இப்போ அப்படியே வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் சேன் கிட்ட நீங்கள் ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்க ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இல்லை அவர் பயங்கர கோவத்தில் இருந்தார், அந்த கிரட்ஜில் தான் வந்து அடித்தார், அதனால தான் நீங்கள் ஓகேவான்னு கேட்குற அப்படிங்கமா சொல்ல இவனுக்கு லைட்டாக பீதியாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் கவலைப்படாதீங்க, ஹீரோயின் அதை பார்த்துக்குவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அடிபட்டத்தை பார்த்து தான் ஹீரோயினே அங்கே வந்தாங்க அப்படிங்கமா சொல்ல இவன் நம்ப மாட்டீரான். இங்கே பாருங்க ஹோட்டல் டெல்லுனால எத்தனையோ கோஸ் சண்டை போட்டுருக்காங்க, ஆனால் ஹீரோயின் அதை பற்றி கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அடிப்படம் தான் அவங்க வந்தாங்களே அப்படின்னு சொல்கிறவர் கோஸ்ட் வேறு அட்டாக் பண்ணிருக்கு. ஸோ அதனால சால்ட்டை கொஞ்சம் உங்கள் மேலே வந்து கொட்டிக்கோங்க, அப்போ தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடறேன். இங்கே ஷான் வந்துட்டு ஹீரோயின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அதனால தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கமா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே போய் ஹீரோயின்ட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருக்கா. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இது கப்பல் வாங்கலாம்னு சொல்லி வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க போல. காசு இல்லாத நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ தான் என்னோட கார் எல்லாத்தையும் வந்து விற்க வச்சுட்டேல, அந்த காசை வச்சு நான் இப்போ இந்த போட் வாங்க போகிறேன் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க மற்ற ஃபினான்ஷியல் விஷயத்துக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, அதோட வந்துட்டு எங்கேயாவது நீங்கள் போகணும்னா சொல்லுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ இந்த போட்டெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம் அப்படிங்கமா சத்தம் போட்டுட்டு போயிடுறான். வீட்டுக்கு போன உடனேவே முதல் வேலையை சால்ட் எடுத்து இவன் மேலே கொட்டிக்கிட்டு இருக்கான். ரிசப்ஷனில் சொல்லியிருப்பார் இல்லையா. அப்போ இவன் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த கப்பல் பற்றின விஷயங்களை ஹீரோயின்ட்ட சொன்னதே இவன் தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதோட ஹீரோயின் யாரையுமே வந்து டேட் பண்ணல இல்லையா, அவங்களுக்கு யார் சுட்டாவாங்க நீயே பாரு அப்படி சொல்லிட்டு 2-3 பசங்களோட ஃபோட்டோலாம் வந்து காட்டிட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஹீரோயினுக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ யூனா அவளோட ட்ராயிங் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஒரு ரெண்டு கோஸ்ட் வந்துட்டு இவ்வளோ பயங்கரமாக வந்து பயமுறுத்த ஆரம்பிக்குது. இவ்வளோ அலறி அடிச்சுட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு கபோர்டுக்குள்ள வந்து ஒழிஞ்சிக்கா. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் அங்கே வந்துறாரு. இத்தனை நாள் யாருக்கனுக்கும் தெரிஞ்சுக்க மாட்டார்ல, இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு தெரியுறாரு. யூனாக்கு ஹெல்ப் பண்ணக்காக தான் இப்படி வந்திருப்பாரு போல. அதோட யூனாக்கு ஹெல்ப் பண்ணி அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாரு. அப்போ தான் அவளோட கழுத்தில் வந்துட்டு அவங்க கழுத்தை பிடிச்சி நினைச்சிருப்பாங்களா, அப்போ ஏதோ காயப்பட்டிருக்க மாட்டுக்கு. அதை பார்த்தோனையும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ரிசப்ஷனிஸ்ட் யூனா கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு சொல்லிடுறேன். எல்லாரும் உட்காந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கோஸ்ட் வந்துட்டு வீடியோ மூலமாக தான் எல்லாரும் அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு சேன் அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக எம்டியாக தான் வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஹீரோயின் அந்த வீடியோக்குள்ள
வீட்டுக்குள்ளாரையே வந்து போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் புரியுது. இந்த கோஸ்ட்டோட டார்கெட்டுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வேற ஒரு ஆளுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வருது. அவனை அதை அப்படியே ஓப்பன் பண்ணி வந்து பார்க்க அவனையுமே அந்த கோஸ்ட் வந்து கொன்னுருது. இப்போ சேனு அந்த கோஸ்டா இருக்கால அந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க போல, அவங்கள மீட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்ப அவங்களோட கிளாஸ்மேட் 4 பசங்களே இந்த பொண்ணை தப்பாக வீடியோ எடுத்து அதை ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பாங்க போல். ஸோ அதில் மனசுடைஞ்சு போய் தான் அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே வந்து கிடைக்கவே இல்லை. அதில் ஒரு ஆள் வேற இப்போ ஒரு பெரிய கம்பெனியோட ஓனராக இருக்கான் அப்படிங்கமா அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 பேரையும் தான் இந்த கோஸ்ட் வந்து பழி வாங்கிட்டு இருக்கு போல். அதில் 3 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கான். அதுதான் வந்துட்டு அந்த ஓனர் போல். இப்போ சேனும் ஹீரோயினும் அவனை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு போகிறாங்க. இப்போ அவன் ஹோட்டல் டெல்லுனாவா, இப்படி ஒரு ஹோட்டல் இருக்கா எனக்கு தெரியாதே அப்படிங்கமா பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோயினை அவன் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணியிருப்பான் போல். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கான். அதை இவங்க ஃபோட்டோ எடுத்துட்டு அவன் கடுப்பாயிரான். இப்படி ஒருத்தவங்களோட அனுமதி இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கமா வந்து கேட்டுட்ருக்கேன். இவங்க பேசுறதை வச்சு அவன் வந்துட்டு நீங்கள் என்ன போலீஸா இல்லை ரிப்போர்ட்டர்ஸா, ஹோட்டலுங்கிறது வந்து போய் தானே, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கமா வந்து திட்ட ஆரம்பிக்கேன். அப்போ ஹீரோயின் நக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் எங்களோட ஹோட்டல் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ கண்டிப்பாக எங்கள் ஹோட்டலுக்கு நீ வரணும் அப்படிங்கமா சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது நீ செத்துடுவடா, அப்போ எங்கள் ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வா அப்படிங்கமா சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சேன் என்ன பண்ணா, அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த ஆளோட ஃபோனை வந்து ஆட்டை போட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா அந்த ஃபோனுக்கு தான் வீடியோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹோட்டலுக்கு வந்தோடனே எல்லாருமே சுற்றி நின்று அந்த வீடியோ எப்படா வரும் அப்படி சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் சேனுக்கு ஒரு விஷயம் வந்து புரியுது. அந்த வீடியோ வந்து அவங்க ஃபோனில் தான் அனுப்பணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இல்லை, அது லேப்டாப்பு கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு எதுக்கு வேணாலும் அனுப்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சேனு உடனே இந்த விஷயத்த ஹீரோயின்ட்ட போய் சொல்லிட்டு நான் அந்த ஆளை மீட் பண்ணுறதுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்ப. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இங்கே பாரு, நீ வீட்டுக்கு போ, மற்ற எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கமா சொல்ல. யார் அப்படி சொல்லிட்டு கேட்க, காடு பார்க்கலாம் அவங்க கருணையோடு நடந்துக்கிறாங்களா இல்லை க்ரூஷியலாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த ஓனரை கட்டுறாங்க. அவன் ஆஃபீஸில் தனியாக தான் வந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட லேப்டாப்புக்கு ஒரு வீடியோ வர அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அது அந்த கோஸ்டோட வீடியோ தான். பார்த்தோன்னே ஏதோ தப்பாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போ அவனோட ஆஃபீஸில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே அந்த வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இவனுக்கு பயமாகி போயிடுது. அங்கேருந்து வந்து ஓட ஆரம்பிக்க. அப்போ அங்கே ஒரு பெரிய ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேருந்து அந்த கோஸ்ட் வந்து இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்க. அப்போ பார்த்தா அந்த ஸ்க்ரீன் அப்படி தூள் தூளாக வந்து உடஞ்சு போயிடுது. இவன் அப்படியே பயந்து அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அந்த கோஸ்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்குது. இதை பண்ணதே வந்துட்டு அந்த டெரர் ஃபேஸ் வச்சுட்டு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருந்தாங்களா அந்த கார்டு தான் போல. நீ தான் மனுஷங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த ஈவில் ஸ்பிரிட்டா, இப்போவே நீ வந்துட்டு ஆஃப்டர் லைஃப்க்கு போகணும் அப்படிங்கமா சொல்லலாம். அதுவும் அப்படியே எரிஞ்சு சாம்பலாயே ஆஃப்டர் லைஃப்க்கு போக ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அந்த இடத்துக்கு சேன் வரான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு எந்த தப்புமே பண்ணல, தப்பு பண்ணவங்கள தானே வந்து பழி வாங்கணும்னு நினச்சா, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஹோட்டல் டெல்லுனாக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் எழுதி ஒரு இன்விடேஷனை வந்து அந்த ஓனருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவன் அதை பார்த்துட்டு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டான். இப்போ அவன் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த இன்விடேஷன் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் அப்படி பறந்து வந்து அவனோட லொக்கேஷனில் அதுவே செட் ஆகிட்டு அவனை ஹோட்டல் டெல்லுனாக்கே கூட்டிகிட்டு போய் வந்து நிறுத்திடுது. இப்போ சேன் இவனை அந்த ரூம் நம்பர் 13 வந்து கூட்டிகிட்டு போனான். உள்ளே போய் பார்த்தா அது ஒரு நார்மலான ரூமாக தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் இவனுக்கு அந்த ரூமை பார்த்தோன்னா ஒரு ஷாக்காக இருக்குது. டக்குன்னு ஒரு இடத்த வந்து திரும்பி பார்க்குறா. பார்த்தா அங்கே கேமராலாம் வந்து செட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அந்த பொண்ணை வந்துட்டு இந்த ரூமில் வச்சு தான் வீடியோ எடுத்துருந்துருப்பான் போல். அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தோடனே இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க. அப்போ சேன் வந்துட்டு இது இந்த உலகத்துக்கும் அதர் வேர்ல்டுக்கும் இடையில இருக்க ஒரு ஹோட்டலு, ஸ்பிரிட்ஸுக்கான ஹோட்டலு அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல. இவன் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போக பார்த்தா பிரைட்டாக ஒரு லைட் வந்துட்டு அடிக்குது. அடுத்த சீனே பார்த்தா இவன் ஒரு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கான். அந்த கார் வந்து தண்டவாளத்துக்கு நடுவில் வேறு நின்றுட்டு இருக்கேன். பக்கத்தில் தான் ஹீரோயினும் வந்துட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படி சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் உன்கிட்ட கேட்கணும். நீ அந்த ஹோட்டலுக்கு வந்தேல, அந்த ரூமை பார்த்ததுக்கப்புறமா உனக்கு என்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க. இவன் வந்துட்டு அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை அப்படிங்கமா வந்து சொல்கிறான். இல்லை அந்த தண்டவாளத்தில் வேறு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு, இவனுக்கு பயமாக வந்துட்டு இருக்கு. இங்கே பாரு, என்னோட கெஸ்ட்டு வந்து உன்னை மீட் பண்ணாங்களா, அதான் அந்த கோஸ்ட் பொண்ணு, அப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்க. இல்லை எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது அப்படிங்கும்போது இப்போ போய் சொல்லி தான் வந்துட்டு இருக்கா. இவங்க அப்படியே கோவமாக மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த ட்ரெயின் பக்கத்தில் வேறு வந்துட்டு இருக்கு. இவனுக்கு இன்னுமே வந்து பயமாகி போயிடுது. அப்போ சொல்கிறான், ஆக்சுவலாக நான் நிறைய பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அதில் இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்குமா வந்து உளறிறேன். நெக்ஸ்ட் சீனே பார்த்தா ஹீரோயினும் மறைஞ்சு போயிடறாங்க. அந்த ட்ரெயினுமே வந்து மறைஞ்சு போயிடுது. இப்போ இவனை வந்துட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் கார் நகரவே மாட்டேது. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்டாக அந்த பிளாக் சூட் போட்டுட்டு இருப்பாங்களா கார்டு, அவங்க தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ட்ரெயின் வந்து அந்த கார் அப்படியே குத்தி தூக்கிடுது. ஆக்சுவலாக இவன் தான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கான் இல்லையா, ஸோ இவனும் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டே வந்து போட்டு தள்ளிட்டாங்க போல். ஆக்சுவலாக கார்டு இவன் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறக்காக தான் ஹீரோயின் இப்படி பண்ணியிருப்பாங்க. இப்போ டிவியில எல்லாம் கூட இவன் இப்படி இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் தான் வந்துட்டு இருக்கான். அவன் நிறைய ஃப்ராடு வேலையெல்லாம் வந்து பண்ணியிருப்பான் போல. அதை பற்றியெல்லாம் நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அந்த கோஸ்டோட சிஸ்டர் இருந்திருப்பாங்களா, அவங்களுமே வந்து பார்க்குறாங்க. எப்படியோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படிங்கமா வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ யூனாவை மீட் பண்ணுறதுக்காக ரிசப்ஷனிஸ்ட் வந்திருக்காரு. அவள் தான் பயந்துருப்பாளையா, ஸோ ஹாஸ்பிட்டல்
அட்மிட் பண்ணியிருப்பாங்க போல். 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ 2 வயசானவங்க அண்ணன் தங்கச்சி போல் அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்த்த உடனேவே ரிசப்ஷனிஸ்ட்க்கு அவங்க தங்கச்சி ஞாபகம் வந்தது. அப்படியே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ யூனா கூட இந்த தாத்தா இருக்கார்ல, அவர் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட ஓனரே, அவருக்கும் உனக்கும் ஒரே பேர் தான் தெரியுமா அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹோட்டல் டெல்லுனால அந்த மரத்துக்கிட்ட காடு வந்து நின்றுட்டுருக்காங்க. சாணு வந்து நாங்கள் போகிறோம். அவனை பார்த்தோன்னே நீ உன்னோட வேலையை ரொம்ப நல்லா வந்து பார்த்துருக்கேன் பார்த்தியா, அந்த மரத்தில் இப்போ பூ கூட வந்துருச்சு. இதே மாதிரி நீ இதை நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா ஹீரோயினும் இங்கே என்ன ஆஃப்டர் லைஃப்க்கு நல்லபடியாக போவா அப்படிங்கமான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சாணுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் அந்த பணக்கார இறந்து போனான்ல, அவன் சன்ஃப்ளவர் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு நிறைய பணத்தில் ஒழிச்சு வச்சிருந்தான் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. சான் இதை பார்த்தோன்னே அவன் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருந்தான்ல அவனோட ஆஃபீஸ் ரூமில், அதில் இதுவும் இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் இவங்களுக்கு வந்து தெரியுது. பயங்கர ஷாக் ஆகிடுது. கண்ணு முன்னாடியே புதையிலேருந்துக்கு இப்படி கை விட்டு போயிடுச்சு அப்படிங்கமா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ சான் இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த ஃப்ரெண்டு வந்து போட் வச்சுருந்தான்ல, ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன், இவங்களை ஒரு ரைடு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சான் வந்துட்டு ஹீரோயின் கூட போயிருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த எக்ஸ்கல் ஃப்ரெண்ட் மிரா இருக்கால, அவளுக்கு வேறு தெரிஞ்சு போயிருந்தான். அவள் உடனே அங்கே கிளம்பி வந்துடுறான். அவளை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த விஷயங்களெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன கிளான்ஸஸாக வந்து காட்டுறாங்க. இவ ஏதோ பெரிய சம்பவம் தான் வந்து பண்ணியிருப்பா போல. ஹீரோயின் அவளை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டே வந்து நின்றுட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ தான் ஹீரோயின் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த மரத்துலேயே மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. அதுக்குள்ளே இவ வேறு இவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு